கட்டத்துக்கு பெருகிட்டே வருது. அதாவது கடவுள் என்ன இருக்காரா, கடவுள் என்ன கண்ணில் பார்த்துருவா முடியும் அப்படிங்கிற ஒரு கிண்டலான பேச்சு. கடவுளை உங்களால் உணரத்தான் முடியும், அதை பார்க்க முடியாது. அதனால் வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் கடவுளை உணர்கிறோம். அந்த உணர்வுகள் தான் கடவுள். இதை நம்ம முதல்ல ஆழமாக மனசில் பதிச்சுக்கணும். விதண்டாவாதமாக கடவுள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம தரக்கூடிய ஒரே பதில், அந்த கடவுள் இல்லை, சொல்லப்போனால் கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்கள விட கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக கடவுளை நினைக்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சிப்பேன் எப்போவுமே. அவங்க வாயில் பாருங்கள் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க தான் அதிகமாக கடவுள் கடவுள் கடவுள்ன்றாங்க இல்லையா. அனைத்தையும் கடந்தவன் கடவுள், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். யாராக இருந்தாலும் வாழ்க்கையின் ஏதேனும் ஒரு கட்டத்திலாவது இறைவனை நிச்சயமாக சரணடைவான், நிச்சயமாக இறைவனை உணருவான். நன்றி, வணக்கம்.